இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கோதுமை மாவில் நூடுல்ஸ். அதுக்கு கோதுமை மாவில் உப்பு போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும், உப்பு எண்ணெய் விட்டு. அதுக்கப்புறம் இடியாப்பம் பிழிகிற கட்டையில் கோதுமை மாவு விட்டு இடியாப்பம் பிழிகிற மாதிரி தண்ணி கொதித்தோன்னா அதில் நம்ம புழிஞ்சு விட்டுறணும். அதுக்கப்புறம் அந்த நம்ம புழிஞ்சு விட்ட கோதுமை மாவு நல்லா உதிரியாக அந்த நூடுல்ஸ் தனித்தனியாக வெந்து வரும். நல்லா தனித்தனியாக உதிரியாக வெந்த பிறகு அதை எடுத்து வடித்து ஆற விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நூடுல்ஸ் செய்ய தேவையான நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். அப்புறம் நூடுல்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா கேரட், பீன்ஸ், கேப்சிகம், முட்டைக்கோஸ், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், நூடுல்ஸ், அப்புறம் மசாலா பொருட்கள். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் விட்டு அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா விட்டு வதக்கின பிறகு அதில் கேரட், பீன்ஸ், உப்பு போட்டு கேரட் பீன்ஸை நல்லா வதக்கிடணும். அப்புறம் அதில் கேப்சிகம், முட்டைகோஸ் போட்டு நல்லா வதக்கின பிறகு மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் நம்ம போட்டு நல்லா வதக்கி விட்ட பிறகு அதில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த நூடுல்ஸை நல்லா உதுத்து விட்டு நல்லா கிண்டு விட்டோம் அப்படின்னா நமக்கு நூடுல்ஸ் வந்து நல்லா ஈஸியே நம்ம ஹெல்த்தியான ஒரு நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடும். அதை நம்ம டொமேட்டோ சாஸ்